ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் கால தியானங்கள் ஏதேன் தோட்டம் முதல் பெத்லகேம் வரை அற்புத பிறப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். கிறிஸ்து அற்புதமாக பிறந்தவர். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிம்சோனை குறித்து பார்க்க போகிறோம். சிம்சோனை பற்றி நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு அசுர பலமுள்ள ஒரு மனிதனாக ஆண்டவர் சிம்சோனை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறார். அவருடைய பிறப்பினுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு முதல்ல நாம் வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிக்க கேட்போம். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலரியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீங்க நல்லா கவனிச்சிங்களா? சிம்சோனை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு அந்த பெற்றோரை ஆண்டவர் தயார் பண்ணுகிறார். அதில் தாயை ஆண்டவர் மிக நேர்த்தியாக தயார் செய்கிறார். ஃபர்ஸ்ட் தயார் செய்ததில் கர்த்தர் செய்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவள் ஒரு மலடியாய் இருக்கிறாள். அவர்கள் தான் கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தான் கோத்திரத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடம் பெலிஸ்தியர்கள் இருக்கிற இடத்துல தான் தான் கோத்திரத்திற்கு இடம் ஒதுக்கப்பட்டது. அதாவது இந்த மத்திய தரைக்கடல் பகுதி, அந்த காசா ஸ்ட்ரிப் என்று சொல்லுவார்கள். ஆஷ்கிலோன், ஆஷ்டோட், காசா இதெல்லாம் பெலிஸ்தியர்களுடைய பகுதி. அந்த இடத்தை யாருக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் தான் கோத்திரத்துக்கு கொடுக்கிறார்கள். தான் ஒரு நியாயாதிபதி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தான் கோத்திரத்திலே ஒரு மனிதன் மனோவா, அவளுடைய மனைவி, அவள் மலடி. கர்த்தருடைய தூதன் அவளுக்கு தரிசனமாகி கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், நீ ஒரு பிள்ளையை பெறுவாய், ஒரு குமாரனை பெறுவாய். சரி, அதற்காக நீ என்ன பண்ணணும்? நீ திராட்சரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்றும் சாப்பிடக்கூடாது. நீ நசரேய விரதம் இருக்க வேண்டும். யார் நசரேய விரதம் இருக்க வேண்டும்? சிம்சோனுடைய தாய். சிம்சோன் நசரேய விரதம் இருக்க வேண்டும் என்பதற்காக சிம்சோனுடைய தாயை ஆண்டவர் தயார் பண்ணுகிறார். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்கள் இதுவரைக்கும் நசரேய விரதம் என்று சொல்லும் பொழுது ஆண்கள் மட்டும் தானே இருப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்லி நீங்கள் இந்த கேள்வி வைக்கலாம். அது எனக்கு புரிகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினாள். இங்க கவனிச்சிங்களா? எண்ணாகமத்தில் பிரமாணம் கொடுக்கும் பொழுது நசரேய விரதத்தை பற்றிய பிரமாணத்தை சொல்லும் பொழுது, புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் ஆண் பெண் இருவருமே நசரேய விரதம் இருக்கலாம், இருக்க வேண்டும், இருப்பதென்றால் இருக்கலாம். இப்ப கர்த்தர் இவர்களை வலுக்கட்டாயமாக, தேவனுடைய தூதனானவர் இவளை நசரேய விரதம் இருக்க சொல்லி இவளை ஆயத்தப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால், பிறக்க போகிற குழந்தை நசரேய விரதம் இருக்க வேண்டும். அவன் ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு. அவனை பெலிஸ்தியர்களை மத்தியிலே நியாயம் விசாரிக்க போகிற ஒரு பிறப்பாய் அவன் இருக்க போகிறான் என்பதற்காக கர்த்தர் தாயை தயார்படுத்தி ஒரு அற்புத பிறப்பாக சிம்சோன் இந்த உலகத்தில் பிறக்கிறார். மேசியா இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதை பாருங்கள். இப்பொழுது நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப சிம்சோன் பிறந்துட்டான். இந்த சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவன் நசரேய விரதம் இருக்க வேண்டும். அதே நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சமரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். அற்புதமான தகவல்கள் தன்னுடைய தாய்க்கு சொல்லப்படுகிறது. இவள் நசரேய விரதம் இருந்து ஒரு நசரேய விரதம் இருக்க போகிற, பிறந்தது முதலே தாயின் வயிற்றிலிருந்தே நசரேய விரதம் இருக்க போகிற அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார். இப்ப நீங்க கேட்கலாம், என்ன நசரேய விரதம் இவன் வயிற்றிலிருந்தே இருக்க வேண்டும் என்று சொல்லி, பிறந்தது முதலே இருக்க வேண்டும் என்று சொல்லி? உண்மையாக சொல்ல போனால்
இவளை நசரேய விரதம் ஆண்டவர் இருக்க சொன்னதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், இவளுடைய வயிற்றில் குழந்தை உருவானது முதலே அவன் நசரேய விரதம் இருக்க வேண்டும். இப்ப இவ மதுபானம் குடித்து, இவ திராட்சரசம் குடித்து, இந்த பிள்ளை அந்த உணவுப் பொருள் இவள் எடுத்துக்கொள்வா. இப்ப மனோவாவுக்கு சொன்னார் ஆண்டவர், மனோவாவுக்கு சொல்லல, ஆனால் இவளுக்கு மட்டும்தான் சொல்லுகிறாள். ஏனால் கற்பம் இவளுக்குள்ளதான் இருக்கிறது. இந்த கற்பத்திற்குள்ளதான் யார் இருக்கிறா? சிம்சோன் இருக்கிறான். சிம்சோன் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் அவனுடைய சரீரத்திலே, அவனுடைய வயிற்றிலே எது போகக்கூடாது? நசரேய விரதத்திற்கு எதெல்லாம் விலக்கப்பட்டிருக்கிறதோ, விலக்கப்பட்ட ஒன்றும் யார் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் சிம்சோன் சாப்பிடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் பிறந்ததற்கு அப்புறம், இல்லைங்க, உள்ள குழந்தை இருக்கும் பொழுதே, குழந்தை பிறந்து விட்டது. என்றைக்கு ஒரு ஸ்திரீ கற்பம் தரிக்கிறாளோ, கற்பம் தரிக்கும் பொழுதே அந்த குழந்தை அந்த கற்பத்திற்குள்ளாக பிறந்து விட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ சிம்சோனுடைய அம்மா சாப்பிட்டானா யார் சாப்பிட்ட மாதிரி? சிம்சோன் சாப்பிட்ட மாதிரி. இப்ப சிம்சோனை ஆண்டவர் தனியாக எங்கேயே பிரித்தெடுக்கிறார் நஸ்ரேயனாக? பிறந்ததற்கு பிறகு அல்ல, பிறப்பதற்கு முன்பாகவே நஸ்ரேயனாக பிரித்தெடுக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் இன்றைக்கு புரிந்தது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆதலால் நீ சாப்பிட்டீனா உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை சாப்பிட்ட மாதிரி, ஆகியனால நீ சாப்பிடாத என்று சொல்லி ஆண்டவர் அவளுக்கு கட்டளை கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சிம்சோனுடைய பிறப்பை ஆண்டவர் எவ்வளவு அழகாக தீர்மானிக்கிறார், எவ்வளவு அழகாக ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதை பாருங்கள். இப்போ பிறந்து வெளியே வருகிறான், அவனுக்கு சிம்சோன் என்று சொல்லி பெயர் வைக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ இந்த சிம்சோன் நசரேய விரதம் இருக்கிறவன். நசரேய விரதம் இருக்கிறவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இவன் ஒரு பெலிஸ்திய பெண்ணை விரும்புகிறான். அந்த பெண்ணை பார்த்து அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். அவர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு ஒரு விடுகதை அவன் சொல்லுகிறான். இந்த விடுகதையை நீங்கள் விடுவித்தால் 30 பேருக்கு நான் வஸ்திரம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். இப்போ அவர்களால் அந்த விடுகதையை விடுவிக்கவே முடியவில்லை. கடைசியில என்ன செய்ய போகிறார்கள் என்று சொன்னால், அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள். அந்த பெண்ணிடத்தில் இவன் சொன்ன உடனே அவர்கள் விடுகதையை சொல்லிவிடுகிறார்கள். இப்போது 30 பேருக்கு வஸ்திரம் கொடுக்கணும், என்ன பண்றது? போய் 30 பேர்த்த கொன்று அவர்களுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு வந்து இவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து விட்டான். பயங்கரமான பராக்கிரமசாலியாக இந்த உலகத்திலே அற்புதமான ஒரு பிறப்பாக சிம்சோன் இந்த உலகத்தில் பிறக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். போயிட்டான்ல, திரும்பி வர்றான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டார்? அவனுடைய நண்பனுக்கு கொடுத்துட்டார். அவர் என்ன நினைச்சார்னா, இவன் திரும்பி வரமாட்டான்னு நினைச்சுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அவன் வந்து கேட்கிறான், எங்க நான் கல்யாணம் பண்ண போற பெண்ணு? நீ வரமாட்டேன்னு சொல்லி உன்னுடைய நண்பனுக்கு கொடுத்துட்டேன், தங்கச்சி இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல முடியாது என்று சொல்லி அந்த கோபத்தில் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நரிகளை 300 நரிகளை ஒன்றாக பிடித்து ஜோடி ஜோடியா வாழை சேர்த்து கட்டி பந்தத்தை வைத்து, தீப்பந்தத்தை வைத்து பெலிஸ்தீனுடைய வெள்ளாமையில் அனுப்புகிறான். வெள்ளாமையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை செய்தது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இவனுடைய மருமகன் தான் செஞ்சான்னு சொல்லி பெலிஸ்தியருக்கு சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த தகப்பனையும் அந்த பிள்ளையும் தீயரிச்சு கொண்டுட்டாங்க. இதற்கு இவன் கோபப்பட்டு இவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், கழுதையினுடைய பச்சை தாடையிலும் எடுத்து 1000 பேரை இவன் கொலை செய்கிறான். எவ்வளவு பயங்கரமான காரியங்களை இவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பாருங்கள். இப்போ இந்த சம்பவங்களால் நடைபெற்றதற்கு பிறகு சோரேக் என்கிறதான ஒரு வேலி, அது பெத்சமேஷ் பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு, அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறதான ஒரு பெண்ணோடு இவன் சிநேகம் பண்ணுகிறான். அவளுடைய பெயர் தெலீலாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள் நியாயாதிபதிகள் 16:4. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான். தெலீலாள் என்கிற ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருக்கிறான். இவனுடைய பேர் என்ன? ஷம்ஷோன். ஷெமெஷ் என்கிறதான அந்த ரூட் வேர்ட்ல இருந்து இவனுடைய பேர் வருகிறது. சிம்சோன் என்று சொன்னால் சூரியன். சூரியன் என்று சொன்னால் உலகத்திற்கே பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. சூரியனுக்கு மறைவாய் எந்த இருளும் இருக்க முடியாதல்லவா? இந்த சூரியன் யாரை சிநேகப்படுத்துகிறான்? லைலா, தெலீலாள். லைலானா நைட், ஈப்ரூல இரவு. தெலீலாள் என்று சொன்னால் அடர்ந்த இருள், காரிருள். இந்த பிரகாசமான இந்த சூரியன் யார்கிட்ட போறான்னு சொன்னா, அடர்ந்த இருளுக்குள் போகிறான். அவனுடைய வாழ்க்கையே அவள் முடித்து விடுகிறாள். அவள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள், உன்னுடைய பலம் எங்கே இருக்கிறது என்று சொல், உன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது என்று சொல்.
கடைசியில் சொல்லி விடுகிறான், என்னுடைய தலைமுடியில் தான் என்னுடைய பலன் இருக்கிறது என்று சொல்லி தலைமுடியை சிரைத்து எடுத்து விடுகிறாள். அவனுடைய பலனெல்லாம் போய்விடுகிறது. ரகசியமான பாவம், வெளியரங்கமான பாவம், எந்த பாவமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்துவிடும் என்று சொன்னால் அது நம்மை கொன்றுவிடும், அது நம்மை அழித்துவிடும். அதற்கு யார் சாட்சி? சிம்சோன் சாட்சியாக இருக்கிறான். இப்போ இந்த சிம்சோன் என்ன செய்யப்படுகிறார் என்பதை பாருங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். சிம்சோன் பலனெல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. இவன் என்ன செய்கிறார்கள்? கண்ணை பிடுங்கி விட்டார்கள். அவனுக்கு பார்வையில்லை. இப்பொழுது அவன் எங்க கொண்டு போறாங்க? காசா ஸ்ட்ரிப். புரியுதில்ல உங்களுக்கு? காசா. நீங்க கேட்கக்கூடாது, அவனை ராஃபா கூட்டிட்டு போனாங்களா, கான் யூனிஸ் சிட்டி கூட்டிட்டு போனாங்களா? இதெல்லாம் மாடர்ன் பெயர். ஆனால் காசாவிற்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். இப்பொழுது இருக்கிற காசா தான், அதே காசா தான், அதே பாலஸ்தீனியன்ஸ், பிலிஸ்டைன்ஸ், பெலிஸ்தியர்கள் தான். என்ன நடந்தது? கண்ணை பிடுங்கியாச்சு. எங்க ஓட போறான்? எப்படி பயந்துருக்காங்க பாருங்க. அவங்களுடைய பயம் பாருங்க. கண்ணே பிடுங்கினாலும் திடீர்னு இவனுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னு என்ன பண்ணு சொல்லி வெண்கலத்தினால இவனுக்கு விலங்கு போட்டு இருக்கிறார்கள். அதை விலங்கு போட்டு சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். அடுத்து மாவரைத்து வைக்க கொண்டிருக்க அந்த விஷயத்தை அவனுக்கு செய்ய வைக்கிறார்கள். அப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இவன் தள்ளப்படுகிறான் என்பதை பாருங்கள். பாவம் ஒரு மனிதனை அழித்து விடும், பாவம் ஒரு மனிதனை கொன்றுவிடும், பாவம் ஒரு மனிதனுடைய பலனை அவனிடத்திலிருந்து எடுத்துவிடும். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். கிறிஸ்துமஸ் என்பது என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். கிறிஸ்துமஸ் என்பது என்ன? 2ஆம் முறை வாய்ப்பு கொடுப்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எத்தனை பேருக்கு செகண்ட் சான்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க? Who is our God? Our God is a God of second chance. 2ஆம் முறை வாய்ப்பு கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக ஒரு வீட்டில் எல்லாரும் கூடி அவனை கேலி செய்ய வேண்டும் என்பதற்காக கூடியிருக்கிறார்கள். சிம்சோன் பார்த்தான், என்னுடைய ஆண்டவர் நான் திரும்ப ஜெபித்தேன் என்று சொன்னால் நிச்சயமா என்னுடைய ஆண்டவர் எனக்காக இறங்குவார் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்பதை பாருங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வை பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. கவனிச்சிங்களா சிம்சோனுடைய விண்ணப்பத்தை? இந்த ஒரு விசை என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். கர்த்தர் இறங்கினாரா? கர்த்தர் 2வது வாய்ப்பு கொடுத்தாரா சிம்சோனுக்கு? ஆம், ஆண்டவர் 2வது ஒரு வாய்ப்பை சிம்சோனுக்கு கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனால் அழிக்கப்பட்டவர்களை பார்க்கிலும் இந்த முறை அவனால் அழிக்கப்பட்டவர்கள் அநேகர் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யார்? கிறிஸ்து யார்? பாவிகளை ரட்சிக்க வந்தவர். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், ஒரு முறை நான் பிறந்தேன், பாவத்தோடு பிறந்தேன், இன்னொரு முறை நான் பிறக்க வேண்டும். 2வது பிறப்பு, அதை மறுபிறப்பு என்று சொல்லுகிறது. எனக்கு மறுபிறப்பு இருக்கிறதா என்கிறதான கேள்விக்கு ஆம், நமக்கு மறுபிறப்பு இருக்கிறது. அந்த மறுபிறப்பு கிறிஸ்து நமக்கு கொடுப்பதற்கு அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி நீங்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறீர்கள்? நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து எனக்காக பிறந்தார். எனக்கு இன்னொரு சான்ஸ் தேவையா இருந்தது. அதை கொடுப்பதற்காக கிறிஸ்து பிறந்தார். Let me tell you, who is our God? He is a God of second chance. 2வது முறை வாய்ப்பு கொடுக்கிற தேவன் என்கிற நற்செய்தியே இன்றைக்கு உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நற்செய்தியாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த நற்செய்திக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கண்களை மூடுவோம். கிருபையுள்ள பிதாவே, வாய்ப்புகளை கொடுக்கிற தேவன் 2வது முறை. நாங்கள் ஒரு முறை பிறந்தோம், பாவியாக பிறந்தோம், என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அந்த பாவத்தோடையே நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை
இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுபட வழி உண்டா என்கிறதான ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. கிறிஸ்து பிறந்திருக்கிறார், இரண்டாம் முறை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது மறுபடியும் பிறப்பதற்கு என்று சொல்லி அந்த நற்செய்தி எங்களுக்கு சொல்லப்பட்டது. நாங்கள் இரண்டாம் முறை மறுபடியும் பிறப்பதற்காகவே இந்த உலகத்தில் நீர் பிறந்தீர். எவ்வளவு பெரிய நற்செய்தி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்திக்காய், கிறிஸ்து எங்களுக்காக பிறந்ததற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரண்டாவது வாய்ப்பு தேவைப்படுகிறது என்பதை அறிக்கை செய்கிறோம். எங்களுக்கு இரண்டாம் வாய்ப்பை கொடுப்பதற்காக பிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லுகிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.